பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல டுடே எபிசோட்ல நம்ம மீனா, ராஜு, அரசின்னு சொல்லிட்டு எல்லாருமே கோர்ட்ல நின்னுட்டுருக்காங்க. அதுக்கு அடுத்ததா நம்ம முத்துவேலும், சக்திவேலும் வராங்க. வந்த உடனே மீனா இருந்துட்டு, "ராஜி அங்க பாரு" அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. "நீங்கலாம் எப்போ வந்தீங்க?" "இப்ப தான் வந்தோம்." "சரி நீங்க லாயர பார்த்துட்டு வந்துட்டீங்களா?" "இன்னும் இல்ல." அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. "அப்பா போயிருக்காரு." அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்லிடுறாங்க. "சரி நாங்க போய் பார்த்துட்டு வந்துடுறோம்." அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேலும், சக்திவேலும் போயிட்டு லாயர்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கு அடுத்ததா பழனி இருந்துட்டு, "இங்கே பத்திரமா இருங்கம்மா, நானும் கூட போயிட்டு வந்துடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவரும் முத்துவேல் கூட கிளம்பி போயிட்டுருக்காங்க. அதுக்கு அடுத்ததா அரசி இருந்துட்டு, "அம்மா இன்னைக்கு கண்டிப்பாக வெளியில் வந்துடுவாங்க இல்ல அண்ணி." அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. "அம்மா மட்டும் இல்லை, அண்ணனுங்க, அப்பா எல்லாருமே வெளியில் வந்துடணும்." அப்படின்னு சொல்லிட்டு அரசி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. எதுக்காகவும் பயப்படாத. கண்டிப்பா இன்னைக்கு எல்லாருமே வெளியில வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, மீனாவும் ராஜியும் வந்து நம்ம அரசிக்கு வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா மயிலோட குடும்பத்திலேருந்து எல்லாருமே வராங்க. அவங்க அம்மாவும், அவங்க அப்பாவும் கூட வராங்க. "சரி நான் லாயர போய் பார்த்து பேசிட்டு வந்துரட்டுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், லாயர் வந்து "வெளிய கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொன்னாருயா" அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா மயில் இருந்துட்டு அங்க மீனாவும், ராஜியும், அரசியெல்லாம் நின்னுட்டு இருக்கிறத பார்த்த உடனே அவங்களவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. "பண்ணி பார்த்தீங்களா? நம்ம குடும்பத்தை இந்த மாரி ஒரு நிலைமைக்கு ஆளாக்கிட்டு, எதுவுமே நடக்காத மாதிரி இப்படி வந்து நின்னுட்டுருக்காங்க பாரு. இவங்களெல்லாம் நான் சும்மா விடமாட்டேன்னு" சொல்லி சண்டைக்கு போலான்னு கிளம்புறாங்க. ஆனா அதுக்குள்ள மீனாவும் ராஜி இருந்துட்டு, "ஏற்கனவே நடந்த பிரச்சனையெல்லாம் போதாதா? இப்ப மறுபடியும் உன் மூலியமா வேற ஏதாவது பிரச்சனை வரணுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். கோர்ட்டுக்கு உள்ள போறவங்கலாம் அங்க எல்லாத்தையும் பார்த்துக்கலாம்." அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, ச போலீஸ் இருந்துட்டு நம்ம கோமதி, செந்தில், கதிர், பாண்டின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே கூட்டிட்டு போறாங்க. மயில் இருந்துட்டு சரவண பார்த்தோன்னே மாமான்னு சொல்லிட்டு போறாங்க. சரவணன் எதுவுமே பேசாம பயங்கர கோவத்துல இருக்காங்க. "அக்கா ஏன்க்கா நீ இப்படி இருக்க? மாமா நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. "பேசின வரைக்கும் போதும். வழிய விடுங்க." அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் இருந்துட்டு அவங்கள உள்ள கூட்டிட்டு போறாங்க. "எதுவா இருந்தாலும் உள்ள போய் பேசிக்கோங்க." அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. அவங்க சொன்ன மாதிரி எல்லாருமே கோர்ட்டுக்கு போறாங்க. பாக்கியம் இருந்துட்டு மயில் கிட்ட போயிட்டு, "இங்க பாரு மயிலு, அவங்க உன்னை ஏத்துக்கன்னா, அவங்க ஜெயிலுக்கு பயந்துக்கிட்டு, மறுபடியும் உன்னை ஏத்துக்கிட்டு சந்தோஷமா வாழணும். அது ஒண்ணு தான் நம்மகிட்ட வழி. வேற வழியே இல்ல. தயவு செஞ்சு கோர்ட்ல மட்டும் எதுவுமே நடக்கல, நாங்க தான் பொய் சொல்லி அவங்கள ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு சொல்லிட்டீன்னா, கண்டிப்பா நானும் உங்க அப்பாவும் ஜெயில்ல தான் போய் உட்காரணும். வேற வழியே இல்ல எங்களுக்கு." அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, "சரிம்மா" அப்படின்னு சொல்லிட்டு, "என் வாழ்க்கைய காப்பாத்திக்க நான் என்ன வேணா பண்ணுவேன். இங்க பாரு மயிலா, அங்க போயிட்டு நான் நியாயமா நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு, ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டேன்னா, கண்டிப்பா மாப்பிள்ளைக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் உன் வாழ்க்கையே உனக்கு இல்லாம போயிரும். இல்ல, இல்ல அப்படி மட்டும் நடக்கவே கூடாது. எனக்கு எங்க மாமா வேணும்." அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததா கோர்ட்டுக்கு உள்ள வந்து கேஸ் நடந்துட்டுருக்கு. மயில வந்து ஒரு கூண்ல வந்து நிக்க சொல்றாங்க. மயில இருந்துட்டு, "அம்மா எனக்கு ரொம்ப பயமா இருக்கும்மா." அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. "பயப்படாத, எதுவுமே நடக்காது. நான் சொன்ன மாரி சொல்லிட்டீன்னா, உன் வாழ்க்கை காப்பாத்துச்சு. அப்படி இல்லாட்டி அவ்வளதான். மாப்பிள்ளைக்கு வேற ஒரு கல்யாணம் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க." அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் வந்து மயில மிரட்டுறாங்க. அதுக்கு அடுத்ததா பாக்கியம் இருந்துட்டு முத்துவேல்கிட்டயும், சக்திவேல்கிட்டயும், "நீங்க இப்படி இங்க ஒரு வேளை எங்களுக்கு சாட்சி சொல்றதுக்காக இங்க வந்திருக்கீங்களா? உங்களுடைய எதிரிய நாங்க படாத பாடு படுத்திட்டுருக்கோம். அதனால எங்களுக்கு சாட்சி சொல்றதுக்காக தானே இங்க வந்திருக்கீங்க. எங்களுக்கு சாதகமா தீர்ப்பு வர மாரி கொஞ்சம் பார்த்துக்கோங்க." அப்படின்ற மாரி பாக்கியம் வந்து சொல்லிறாங்க. "நீங்க ஐடியா குடுத்ததுனால தான் இந்த சம்மந்தி குடும்பத்த இந்த நிலைமைக்கு ஆளாக்கி வச்சிருக்கோம்." அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. இத கேட்டோனே சக்திவேலும், முத்துவேலும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்ததா மயில கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. லாயர் இருந்துட்டு, "உன் புகுந்த வீட்ல உன்னை எப்படியெல்லாம் நடத்துனாங்க சொல்லுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அடுத்ததா வரதட்சணை கேட்டு கொடுமை பண்ணியிருக்காங்க, அடிச்சிருக்காங்க, வேலைக்கு போக சொல்லி டார்ச்சர் பண்ணியிருக்காங்க, 80 சவரன் நகை போட்டிருக்காங்க. இது பத்தலன்னு சொல்லிட்டு இன்னும் நகை கேட்டு அடிச்சு கொடுமை பண்ணி வீட்டை விட்டு விரட்டி அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு லாயர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "இதெல்லாம் உண்மையாம்மா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கு அடுத்ததா, "எங்க புகுந்த வீட்ல என்னை யாருக்குமே பிடிக்கவே இல்ல. என் மாமா என் கூட வாழ மாட்டேங்கிறாரு.
அவரு மட்டும் எனக்கு என் கூட சந்தோஷமா வாழ்ந்தா எனக்கு அதுவே போதும் அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. மாமா என்ன எல்லாத்தையும் மறந்தரலாம். என்ன ஏத்துக்கிறீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு மயில் இருந்துட்டு கோர்ட்ல எல்லார் முன்னாடியும் வந்து அழுந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஜட்ஜ் இருந்துட்டு, "என்னய்யா அவங்க என் கூட சேர்ந்து வாழன்னு சொல்றாங்க. நீங்க என்னடானாக்க இவ்ளோ கம்ப்ளைண்ட் குடுத்துட்ருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "ஒரு பொண்ணுக்கு புருஷன் கூட வாழ்றது தானே பெருமை. அதே தான் மயிலும் பண்ணிட்டுருக்காங்க. அதனால தான் இந்த கண்ணீரும்." அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிற மத்த எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோர்ல அடுத்தடுத்து என்னல்லாம் நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க் யூ.